பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இக்ரா மா யலி, படி எது பின்வருகிறதோ, பின்வருகிறவற்றை படி. இக்ரா இது நம்பர்லையும் இருக்குது, எழுத்துலையும் இருக்குது. நம்ம 20 வரைக்கும் ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஒரு பொருளை 20 வரைக்கும் எப்படி என்றதுங்கிறத படிச்சிருக்கோம். இப்போ 21லேருந்து 30 வரைக்கும் படிக்க போகிறோம். முதல்ல வாஹிதுன் வ இஷ்ரூன தாலிபன். 20லேருந்து இஷ்ரூன, அதிலிருந்து நமக்கு 99 வரைக்கும், திசாத்துன் வ திசூன வரைக்கும் இந்த மாதிரி எந்த விஷயத்தை நம்ம எண்ணுறோமோ, கவுண்ட் பண்ணுறோமோ, அது ஒருமையில் இருக்கும், முஃப்ரதாக இருக்கும், நக்கீராவாக இருக்கும், மன்சூபாக இருக்கும். அதாவது ஒருமையாக இருக்கும், தன்மீனில் முடியும், அதுவும் தோசபரில் முடியும், அல் வராது அதுக்கு. வாஹிதுன் வ இஷ்ரூன தாலிபன். இப்போ நம்ம 1லேருந்து 10 வரைக்கும் எப்படி கவுண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதில் 1, 2 கவுண்ட் பண்ணும்போது நம்ம இதை மாதூதுன்னு சொல்லுவோம், நம்பரை அததுன்னு சொல்லுவோம். இந்த மாதூத் முதக்கராக இருந்தால் அததும் முதக்கராக இருக்கும், மாதூத் மானஸாக இருந்தால் அததும் மானஸாக இருக்குங்கிறத படிச்சிருக்கோம். அது 1க்கும் 2க்கும் மேட்ச் ஆகும். அடுத்து 3லேருந்து 10 வரைக்கும் மாதூத் முதக்கராக இருந்தால் அதத் மன்னஸ், மாதூத் மன்னஸாக இருந்தால் அதத் முதக்கர். இதுதான் ரூலு. இப்போ பாருங்கள், வாஹிதுன் சொல்கிறோம், வாஹிதத்துன்னு சொல்லலை, வாஹிதுன்னு சொல்கிறோம். ஏன்னா தாலிபன்ற முதக்கரை தான் நம்ம கவுண்ட் பண்ணுறோம். அதனால் வாஹிதுன் வ இஷ்ரூன தாலிபன். எப்படி 21ங்கிறத எப்படி சொல்கிறோம்? முதல்ல 1 சொல்லிடுறோம், அப்புறம் ஒரு வா போட்டுட்டு இஷ்ரூனன்னு 20 சொல்கிறோம். வாஹிதுன் வ இஷ்ரூன தாலிபன். இஸ்னானி வ இஷ்ரூன தாலிபன். சலாசத்துன் வ இஷ்ரூன தாலிபன். இப்போ சலாசத்துன் முன்னஸில் சொல்கிறோம், ஏன்னா தாலிபன் முதக்கர், அதனால் இது முன்னஸில் சொல்கிறோம். இதே தாலிபத்தன்னு இருந்துச்சுன்னா இது சலாசுன்னு மாறிடும், சலாசுன். இங்கே தாலிபன் இருக்கிறதுனால சலாசத்துன். சலாசத்துன் வ இஷ்ரூன தாலிபன். அர்பஅத்துன் வ இஷ்ரூன தாலிபன். ஹம்சத்துன் வ இஷ்ரூன தாலிபன். சித்தத்துன் வ இஷ்ரூன தாலிபன். சபஅத்துன் வ இஷ்ரூன தாலிபன். ثمانية وعشرون طالبا. 29 طالبا. 30 طالبا. 30 இது 90 வரைக்கும் சொல்லப்போனால் 30 30, 40 40, 50 50, 60 60, 70 70, 80 80, 90 90. மியா வந்து 100. மியா வரும்போது அததுக்கு, அதத் மாதூதுக்கு ஒரு தனி ரூல் இருக்குது, அது வரும்போது படிப்போம். அதே மாதிரி இந்த மாதூது கடைசி நம்பருடைய அடிப்படையில் நம்ம அதை எழுதுவோம். இப்போ கடைசியாக நம்ம இஷ்ரூனை சொல்கிறோம், இஷ்ரூனுக்கு பக்கத்தில் அதது வரும்போது இப்படி தான் வரும். இஷ்ரூன, சலாசூன, அர்பஊன, திஸ்ஊன வரைக்கும் ஃபுல்லாக எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான் மாதூத் வரும். முஃப்ரதாக வரும், நக்கீராவாக இருக்கும், மன்சூபாக இருக்கும். இதுக்கு பேர் தமீஸுன்னு சொல்லுவாங்க கிராமரில். அதை பற்றி படிக்கிற நேரத்தில் படிப்போம். இக்ரா மா யலி சும்ம அக்துபுஹு மஅ கிதாபத்தில் அர்காமில் வாரிததி ஃபீஹி பில் ஹுரூஃபி. இதில் நம்பர் கொடுத்துருக்காங்க, இந்த நம்பரை எழுத்துலையும் எழுதணும் சேர்த்துன்றாங்க. ஃபி ஷஹ்ரி திஸ்அத்துன். இப்போ நம்ம திஸ்அத்துன்னு சொல்கிறதா இல்லை திஸ்உன்னு சொல்கிறதாங்கிறத மாதூதை பார்க்கணும். யௌமன் தான் இங்கே மாதூது. அப்போ யௌமன் முதக்கர்,
அதனால் அதோடைய மாதூத் மன்னஸ். அதனால் திஸ்அத்துன் வ இஷ்ரூன அவு சலாசூன யௌமன் இங்கே எழுதியிருக்கோம். ஃபிஷ்ஷஹரி திஸ்அத்துன் வ இஷ்ரூன அவு சலாசூன யௌமன். என்ன அர்த்தம்? ஃபிஷ்ஷஹரி ஒரு மாதத்தில், திஸ்அத்துன் வ இஷ்ரூன 29 அவு அல்லது சலாசூன 30 யௌமன் நாட்கள் உள்ளன. ஒரு மாதத்தில் 29 அல்லது 30 நாட்கள் உள்ளன. அரபி மாதத்தில் 29 இல்லைன்னா 30, 28 கிடையாது, 31 கிடையாது அரபி மாதத்தில். ஃபி ஹாதிஹில் ஹாஃபிலதி ஹம்சத்துன் வ இஷ்ரூன ராக்கிபன். இந்த பேருந்தில் 25 பயணிகள் உள்ளனர். ஃபி ஹாதிஹில் ஹாஃபிலதி ஹம்சத்துன் வ இஷ்ரூன ராக்கிபன். ஜாஅல் யௌம இஸ்னானி வ இஷ்ரூன தாலிபன் ஜதீதன். இன்று 22 புதிய மாணவர்கள் வந்தார்கள். ஜாஅல் யௌம, அல் யௌமு இல்லை, அல் யௌம. அல் யௌமனா இன்று. அல் யௌமு அந்த நாள், ஒரு குறிப்பிட்ட நாள். அல் யௌம இன்று. ஜாஅல் யௌம இஸ்னானி வ இஷ்ரூன தாலிபன் ஜதீதன். ஃபி, இப்போ இங்கே தாலிபன் மாதூதா இருக்கு. இதோடைய நாத்து தான் ஜதீதன். நாத் எப்பவுமே மனூத் பின்பற்றி இருக்குங்கிறத படிச்சிருக்கோம். அதனால இது ஜதீதன்னு ஆச்சு. ஃபி ஹாதல் கிதாபி இந்த புத்தகத்தில் வாஹிதுன் வ இஷ்ரூன தர்சன் 21 பாடங்கள் உள்ளன. ஃபி ஹாதல் கிதாபி வாஹிதுன் வ இஷ்ரூன தர்சன். ஹாதல் மல்அபு தூலுஹு 28 மித்ரன் வ அர்துஹு 24 மித்ரன். இந்த மல்அப்னா விளையாடும் இடம், விளையாடுற பிளே கிரவுண்டுக்கு என்ன சொல்கிறது, மைதானம், விளையாட்டு மைதானம். இந்த விளையாட்டு மைதானம் அதனுடைய தூலுஹு அதனுடைய நீளம். தூல்னா நீளம், அர்னா அகலம். தூலுஹு அதனுடைய, இந்த ஹூ எதை குறிக்குதுன்னா மல்அப குறிக்குது. தூலுஹு அதனுடைய நீளம் 28 மீட்டர். மித்ரன் 28 மித்ரன். வார்துஹு 24 மித்ரன். அதனுடைய அகலம் 24 மீட்டர். 28 மித்ரன் 24 மித்ரன். கம் கிலோமீட்டரன் அல் மசாஃபத்து பைனல் மதீனத்தி வல் மத்தாரி. மதீனாவிற்கும் ஏர்போர்ட்டிற்கும் இடையில் உள்ள தொலைவு எத்தனை கிலோமீட்டர்? கம் கிலோமீட்டரன் எத்தனை கிலோமீட்டர், அல் மசாஃபத்து தொலைவு, பைனல் மதீனத்தி வல் மத்தாரி மதீனாவுக்கும் ஏர்போர்ட்டிற்கும் இடையில் உள்ள தொலைவு எத்தனை கிலோமீட்டர்? கம் கிலோமீட்டரன் அல் மசாஃபத்து பைனல் மதீனத்தி வல் மத்தாரி. அல் மசாஃபத்து பைனஹுமா, இந்த ஹுமா இந்த ரெண்டுத்தையும் குறிக்குது. மதீனா மத்தாரா ரெண்டுத்தையும் ஹுமா குறிக்குது. அல் மசாஃபத்து பைனஹுமா 23 கிலோமீட்டரன். அவ்வளோதான், 23 கிலோமீட்டர். அவை இரண்டிற்கும் மத்தியில் உள்ள தொலைதூரம். அல் மசாஃபானா டிஸ்டன்ஸ், தொலைதூரம். கிலோமீட்டரன் 23 கிலோமீட்டரன் 23 கிலோமீட்டர். ஹாதத் தப்தரு தூலுஹு 27 சென்டிமீட்டரன். 27 சென்டிமீட்டரன். இந்த புத்தகம் அதனுடைய நீளம், இந்த புத்தகத்தின் நீளம். ஹாதத் தப்தரு தூலுஹு இந்த புத்தகம் அதனுடைய நீளம். அதை தமிழில் சொல்லும்போது இந்த புத்தகத்தின் நீளம் சொல்லிக்கிறலாம், 27 சென்டிமீட்டர்ஸ். தஅம்மல் மாயலி முபக்கிரன் முத்தஅக்கிரன். முபக்கிரன் சீக்கிரம்,
அதாவது ஏர்லின்னு சொல்லுவாங்க. முத்தஅஹிரன் தாமதம். இது சீக்கிரம், இது சீக்கிரமாக, இது தாமதமாக. சீக்கிரமாகிற போல வேற என்ன வார்த்தை வரும்? ஏர்லி, ஏர்லிக்கு என்ன வார்த்தை? சீக்கிரமாகன்னா புரிஞ்சுக்கிச்சா? முத்தஅஹிரன் லேட், தாமதமாக. இப்போ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம ஆண்பாலுக்கு பயன்படுத்தும் போது முபக்கிரன் முத்தஅஹிரன், இதே பெண்பாலுக்கு பயன்படுத்தும் போது முபக்கிரத்தன் முத்தஅஹிரத்தன். தஹப்து நான் சென்றேன். தஹப்து இலல் மദ്രസத்தில் யௌம முபக்கிரன், இன்று அல்யோம இன்று பள்ளிக்கூடத்திற்கு சீக்கிரமாக நான் சென்றேன். வரஜஅது இலல் மதீனதி முத்தஅஹிரன் இலல் பைத்தி, வரஜஅது இலல் பைத்தி முத்தஅஹிரன். முத்தஅஹிரன் தாமதமாக, தாமதமாக வீட்டிற்கு திரும்பினேன். நான் தாமதமாக வீட்டிற்கு திரும்பினேன். ரஹபத் லைலா, லைலா சென்றால் இலல் ஜாமியாத்தி பல்கலைக்கழகத்திற்கு முத்தஅஹிரத்தன் தாமதமாக. லைலா பல்கலைக்கழகத்திற்கு தாமதமாக சென்றால் முத்தஅஹிரத்தன். இங்கே லைலாங்கிறது பெண்பால், அதனால முத்தஅஹிரத்தன். இங்கே தஹப்து நான், நான் ஆண்பால், அதனால முபக்கிரன். இப்போ நான் சொல்லும்போது ஆண்பால், இதை ஒரு பெண் சொல்லும்போது அது பெண்பாலாக இருக்கும், அதனால முபக்கிரத்தன் சொல்லிக்கலாம். இப்போ ஒரு பெண் வந்து தஹப்துன்னு சொல்கிறாங்கன்னா அது முபக்கிரத்தன் தான் சொல்லணும். இங்கே லைலா பெண்பாலாக இருக்கிறதுனால முத்தஅஹிரத்தன். தஹபத் அத்தபீபத்து, தஹபத்தி தபீபத்து அல்யோம இலல் முஸ்தஷ்ஃபா முபக்கிரத்தன். பெண் மருத்துவர் இன்று மருத்துவமனைக்கு சீக்கிரமாக சென்றார். கவ்வின் ஜுமலன் முஸ்தஅமிலன் அல் கலிமாத்தில் ஆத்தியத. தாயிமன் எப்பொழுதும், அஹ்யானன் சில சமயம், முத்தஅஹிரன் தாமதமாக, மரத்தன் உஹ்ரா மீண்டும். இதை பயன்படுத்தி வாக்கியத்தை அமைக்கணும். நான் எனக்கு பாடத்தில் உள்ளதை எழுதியிருக்கேன். யத்ஹபு அபி தாயிமன் இல சூகி பாத சலாத்தில் ஃபஜ்ரி, யர்ஜிஉ அபி மின சூகி அஹ்யானன் ஃபி ஸாஅத்தி ஸாமினதி, லஅல்லஹு யர்ஜிஉல் யௌம மின சூகி முத்தஅஹிரன், ஹல் தذهب அபூக மின இலல் மஸ்னஇ மரத்தன் உஹ்ரா பஅத الظஹ்ரி. அல் கலிமாத்துல் ஜதீதத்து. தாயிமன் எப்பொழுதும், மக்தபுன் அலுவலகம், அர்துன் அகலம், சென்டிமீத்ருன் சென்டிமீத்ராத்துன் இது ப்ளூரல். ஃபஅல அவன் செய்தான், சஜத அவன் சஜிதா செய்தான், சிரம் பணிந்தான், அஹ்யானன் சில சமயம், ஆமில் ஜம்உ உம்மாலுன் வேலைக்காரர்கள், மசாஃபத்துன் தொலைதூரம், மித்ருன் அம்தாருன் ப்ளூரல் பாருங்க, மித்ருன் அம்தாருன் மீட்டர், ரகீப அவன் ஏறினான், வாகனத்தில் ஏறுறதுக்கு சொல்லப்படும். மர்ரத்தன் உஹ்ரா மீண்டும், தூலுன் நீளம், கிலோமீத்ருன் கிலோமீத்ராத்துன் கிலோமீட்டர், அமில அவன் செய்தான், ஃபஅல அமில இடத்துக்கு தகுந்த மாதிரி பயன்படும். ரகஅ அவன் ருக்கு செய்தான், அவன் குனிந்தான். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பாடத்தை படிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.